அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு அருமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு பேச்சாளர் சங்கர் பாபு அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேச இருக்கும் தலைப்பு ஆட்டோபயோகிராபி ஆஃப் எ யோகி என்ற நூலில் இருந்து தனது பார்வைகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார். இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழிநடத்த வருகிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனில் இருந்து நடைபெறும் இணைய வழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்று முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், அதன் பின் தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறை கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவிர்த்துக் கொள்ள முடியும். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியனவை ஊட்டப்படுகின்றன. தியானத்தின் போது இப்பொழுது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி. நிப்பாட்டுறீங்களா டாக்டர்? 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததை சந்தோஷமாக 15 வினாடிகள் கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் லண்டனில் இருந்து வழங்கிய அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும்
மற்றும் மன அமைதியை தரும் இனிமையான இசை தியானத்திற்கு லண்டனிலிருந்து வழங்கிய ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், இத்தியான நிகழ்வினை நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கும் லண்டனில் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மெனோ மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு, ஐரோப்பா, யூத் தமிழ் டிவி, ஜெர்மனி ஆகியவற்றிற்கும் இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு அனுசரணையாக தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும் சகல அன்பர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்துகின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையாக தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து வழிநடத்தின சரோஸ் செந்தலிங்கம் மாஸ்டர் அவர்களுக்கு முதலாவது நன்றி. மற்றும் பல விதங்களில் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி. இது ஒரு டீம் ஒர்க். எல்லாருடைய உதவியோடு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது இன்று நாங்கள் 1815வது நாளாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக இன்றைய பேச்சாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சங்கர் பாபுவை அறிமுகப்படுத்துவதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது அவர் சென்னை நகரில் உள்ள ஒரு விளம்பர நிறுவனத்தில் திட்ட மேலாளராக பணியாற்றி வருகிறார், ப்ராஜெக்ட் மேனேஜர். மேலும் அவர் ஆன்மீக ஞானத்தை தேடும் ஒருவராகவும் உள்ளார். நான் அவரை ஜெர்மனியில் இருந்து நடத்தி கொண்டிருக்கும் பீம் சேனல், அதாவது பீம் ஜூம் செஷனில் அவர் பேசுகிற பேச்சை கேட்கும் வாய்ப்பை எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு அவரை நான் வெங்கட தளத்திலேயும் வந்து பேசும்படி கேட்ட பொழுது உடனே மறுப்பொன்னிருக்காக ஓம் என்று சொல்லிவிட்டார். இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு ஆட்டோபயோகிராபி யோகி என்ற நூலில் இருந்து தனது பார்வைகளை பகிர்ந்து கொள்ள அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். இதுதான் அவருடைய முதலாவது பேச்சு இந்த தளத்தில். நன்றி சங்கர் மாஸ்டர், வணக்கம். நன்றி நன்றி ஸ்ரீகாந்த் மாஸ்டர். இந்த தலை கொஞ்சம் வெட்டுப்பட்டது சங்கர் மாஸ்டர், கொஞ்சம் கூட. சாரி, வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது, உங்களோட தலை கொஞ்சம் வெட்டுப்படுது. Okay. From UK and other masters joining from other parts of the world. Now it's kind of close to midnight also, and thank you all for joining this session. And Srikanth Master Kum Nandri and myself, Shankar. So for quite some years, I'm into spirituality, seeking self-transformation and learning from various masters. So இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர், யோகானந்த பரமஹம்சா, India's one of the finest spiritual master, from his book Autobiography of Yogi. So as a spiritual seekers, நம்ம இன்னைக்கு எல்லாமே இங்க கேதர் ஆயிருக்கோம். We all have some destiny or some place. நம்ம அங்க போயிட்டு நம்ம தியானம் பண்ணா, இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம விசிட் பண்ணாதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் growth இருக்கும் அப்படின்னு ஒரு பிளேஸ் நம்ம மைண்ட்ல இருக்கும். அந்த பிளேஸ்க்கு நம்ம போயிருப்போம், இல்லை இனிதான் போகணும்னு மைண்ட்ல வச்சிருப்போம். ஒரு பர்டிகுலர் டேட், பர்டிகுலர் டைம் போகணும்னு கூட நினைச்சு வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலையுமே வந்துட்டு ஏதோ ஒரு டெஸ்டினி, நம்ம அங்கே போய் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும்னு இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்சைட் பார்க்க போகிறோம். வாட் இஸ் இட்னா, பரமஹம்சா யோகானந்தா, he also had one bucket list and he wanted to go to one particular place where he felt he's going to get the highest spiritual experience.
So in mountaineering world, climbers use a famous phrase called the mountains are calling. So what it means is the spark, the thought to go climb a mountain, they say it comes naturally to them and they feel like the mountain is calling their name. So அந்த மாதிரி தான் Paramahamsa Yogananda in his early childhood itself, he had one attraction or pull towards Himalayas. ஸோ எப்படியாவது அந்த ஹிமாலயாஸ் போகணும், அங்கே மெடிடேட் பண்ணணும், அங்கே உள்ள மாஸ்டர்ஸ் பிளெஸிங்ஸ் வி நீட் டு கெட் அப்படிங்கிற ஒரு தாட் இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் வித் ஹிம் இன் த சைல்ட்ஹுட். ஸோ இன் ஹிஸ் early school days he tried to go to the Himalayas by himself, but he was not able to complete the journey. His parents somehow pulled him back. Later on in his college days also, the thirst to go and meditate in Himalayas, be a part of that spiritual community, was so much inside him. He felt like the real masters, the actual masters, the real seekers are always in the Himalayas, and people in Calcutta or other parts of India where he has more access. அந்த இடத்துல இருக்கிற மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு என்னதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசினாலுமே they will not have that highest level of spiritual awareness or self-realization compared to those people in the Himalayas அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தார். In his college days, he met several masters wherever accessible inside the Indian cities. So அதில் வந்து Yukteswar Ashram, he spent quite a lot of time. So in this book, I'll also show you the book. In this book, there are so many chapters. But the chapters that I find more interesting are the ones where Yukteswar and Yogananda will have dialogues. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த conversations are, I would say, golden words of spirituality. Because the chemistry between them is so good that anybody who is into spiritual life can learn a lot just by the conversations they have. So for 6 months, 6 மாசம் யுக்தேஸ்வர் ஆசிரமம்ல வந்துட்டு அவர் சர்வீஸ் பண்ணிட்டு யுக்தேஸ்வரோட டீச்சிங்ஸ் லேர்ன் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருந்துட்டு everything is going well. But still, Yogananda's search for the Himalayas, he wanted to know what it is there in the Himalayas, and he felt like Yukteswar Ashram is not enough for him. And one fine day he went to Yukteswar and he kind of seek permission, like, I wanted to go to Himalayas and I feel like this place is not enough for my spiritual hunger. So இந்த இடம் நல்லா இருக்கு, ஆசிரமில் நிறைய கற்றுக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த ஹிமாலயாஸில் போயிட்டு நான் கற்றுக்கிட்டா தான் எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும்னு தோணுது. இங்கே எனக்கு க்ரோத் அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி he was confronting Yukteswar. And Yukteswar was like, he could understand, but he kind of said like, see, the mountains are not going to teach you anything. It is a master, self-realized master is going to bring you wisdom, is going to teach you, and he's going to enlighten you. So don't chase the mountains. You need to look for self-realization and self-transformation. பட் இருந்தாலும் நம்ம யோகானந்தாக்கு வந்துட்டு எப்படியாவது அங்கே போய் பார்க்கணும் அட்லீஸ்ட். ஸோ ஏர்லியர் ஹி ட்ரைட் அண்ட் ஃபெயில், நவ் இஸ் கைண்ட் ஆஃப் இன் காலேஜ் டேஸ், ஸோ ஹி வாஸ் லைக் மோர் கான்ஃபிடென்ட், இந்த டைம் எப்படியும் போயிடலாம் அப்படின்னு. ஸோ ஹி கைண்ட் ஆஃப் asked him again, shall I go? And Yukteswar was silent. So he took the silence as permission to go. And the next day, he just early morning, he left the ashram. He came to Calcutta and ange vandittu he wanted to meet his Sanskrit teacher, Bihari. His name is Bihari. So our Mulima, he wants to get in touch with a master who has spent quite a lot of time in the Himalayas. His name is Ram Gopal Mazumdar. He's called the Sleepless Saint, and the chapter itself is called Sleepless Saint. So that particular master address, I want to take his guidance before I go to Himalayas. He took the information of his address from the Sanskrit scholar and he set out for his journey. So it is a small remote village where the Ram Gopal master is residing, near Tarakeshwar. So
யோகானந்தா தாரகேஸ்வருக்கு தன்னோட பயணத்தை தொடங்கி Tarakeshwar place is known for a Shiva temple, famous Shiva temple. So he first going to a new city, he thought he'll take the blessings from the temple. அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க சிவா டெம்பிள் முன்னாடி உட்காந்து பாக்குறாரு. நிறைய பேர் வராங்க, வந்துட்டு சிவா முன்னாடி போ பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு போறாங்க. He also recalls the tales from his family circle who said like quite a number of miracles have happened after visiting this temple அந்த மாதிரி. But Yogananda was like, okay, whatever the miracles that could have happened should have happened from within. I don't think it would have happened because of the external Shivalinga that is there. So that kind of perception he had. And he did not bow down. He just visited the temple and left to the village. So this particular village is not quite easy to find. And so he was taking advice from the passerbys. So one guy said, go ride for almost a half a day and you will somehow find the village. And he took the path, and halfway போனதுக்கு அப்புறம் அங்கே யார்கிட்ட கேட்குறப்போ they said, no, you're coming in the wrong direction. You need to go extreme opposite direction, and that way you need to go. So again, he moved towards the other direction, and it's almost close to night மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு ஃபார்மர் வந்து he saw him and asked him, where are you going? அந்த மாதிரி இல்லை, ஒரு particular village I'm searching for a master called Ram Gopal, and he's like, there's no one here like that, so you better stay in my place. என்னோட வீட்டில் நைட்டு தங்கிட்டு நீ காலையில் you can ask someone and go find that village அப்படின்னு. So next day, early morning, so he was given a very good accommodation and food in the night. And next day, he sets out his journey early in the morning, கிளம்பி. So midday-குள்ள எப்படியாவது அந்த village கண்டுபிடிச்சு அந்த மாஸ்டர் கிட்ட போயிடணுங்கிறது தான் his plan. So he kind of full of farming fields. He was walking through farm fields, paddy fields. He met so many farmers. Everyone was saying, 2 miles from here, that village is there. 2 miles from here. Kind of ஒரு 10-15 மைல் தாண்டியும் everyone was saying, இன்னும் 2 மைல் தான். So midday வந்துடுச்சு. So Yogananda was like sweating and it was hot day. I was kind of like lost அந்த மாதிரி இருக்காரு. அப்போ someone comes close to him and gives a smile, and but Yogananda is not in a mood to greet or anything. So he kept silent, because anyway, if he's going to ask where is that ashram or where is that village, they're going to say 2 miles from here. So why bother asking அந்த மாதிரி. But the person who is standing beside him is Ram Gopal, the sleepless saint. He's like, I wanted to leave this place yesterday itself. நேத்தே நான் இங்கிருந்து கிளம்புறதா இருந்தேன். But you had a good intention to come and meet me. So I stayed back அப்படிங்கிறாரு. So somehow he had the insight that Yogananda is going to come and visit him. And he also scolded him saying like, you had no right to ask my address, because you kind of forced a Sanskrit scholar to give you my address. And also you went to a temple and refused to bow to the Lord. அப்படின்னு சொல்லிட்டு he is giving some clear picture of what has happened in Yogananda's life in the last 2 days or 1 day. Yogananda is awestruck. அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. He's like, he understands this is the person he has come to meet, and he also realizes there is nothing for him to say because he already knows. Now he has given a first impression so good that Yogananda felt like, yes, this is what I want. This is the person I want to meet and take inputs. Because he has shown something miraculous. He is able to meet this Yogananda out of nowhere. He knows why he is there, which route he took, whom he asked, everything. And those days, communication was not that easy. Without any gadgets and all those things, the Ram Gopal master was able to give all the inputs to Yogananda. So Yogananda and Ram Gopal finally meet, and they go to his ashram and his residing place. He has some good food, and it's almost kind of evening and night. So Yogananda is called upon by the master and asked,
So why do you want to go to the Himalayas? And so he knows very well, Yogananda வந்து அங்க ஹிமாலயாஸ்க்கு போறதுக்கு இவர்கிட்ட he wants to take some inputs. Because yes, this master has already spent years in Himalayas meditating 24 hours into 24 or 30 plus years. So he would be the right person. He was asking inputs. So this Ram Gopal master is also called sleepless saint because the only sleep he has is when he's meditating, he will just take some rest and it won't even feel like a sleep. Andamari. Apo he says a very important lesson for Yogananda and also for us. He says, he asks some questions. Do you have a place to meditate? Some walls, somewhere you can sit quietly and meditate. So நீ எங்க இருந்து வரியோ அங்க உனக்கு உட்கார்ந்து மெடிடேட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கா? This is what he asked. And Yogananda said, yes, of course, I come from a very spiritual places and there are so many places where I can sit and meditate. And this is a very important point. He says, so if you cannot find what you're searching for within yourself, you cannot find anywhere else in the world. So I repeat, if you cannot find what you're searching for within yourself, you cannot find anywhere. So நீ தேடுற ஒரு விஷயம் உனக்குள்ள கிடைக்கலன்னா நீ வேர்ல்டுல எங்க போய் தேடினாலுமே அது உனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றாரு. So what he means is you don't need a mountain and that kind of atmosphere to go and meditate. When you're able to sit somewhere and meditate and find all those things that you're seeking for within yourself, that is the transformation. So அந்த பிளேஸ்னால ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருங்கிறது இட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறது. So Yogananda knows very well. This is a person who has spent years in Himalayas. So Himalayasல நிறைய வருஷம் மெடிடேட் பண்ணி பல சித்திகள் கூட இந்த மாஸ்டர் கிட்ட இருக்கு, அதையும் பார்த்துட்டாரு. ஸோ கண்டிப்பா இவர் வேர்ட்ஸ் வந்துட்டு ரெசனேட் ஆச்சு யோகானந்தாக்கு. எஸ், இட் குட் மீன் சம்திங் அப்படின்னு. தென் அகெயின் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. The question that we still have, who is God, where is God? So you have, நீங்க வந்து இவ்வளோ வருஷம் மெடிடேட் பண்ணிட்டீங்க, you have meditated almost 40 years now, you are called sleepless saint and you have a lot of siddhis, you would have seen God by now. So tell me, who is God, where is God? And Andamari is asking. So the sleepless saint takes a moment and says, see, God is eternal. And 40 years is nothing to know everything about God. But every minute that you meditate, it takes you closer to God because the fear of death, the fear of what comes after death, it gets reduced. And every minute you meditate, your karma baggage keeps changing. So அப்படி சொல்வார். ஸோ என்ன சொல்றாருன்னா, ஸோ காட் வந்துட்டு ஒரு எட்டர்னல், இட்ஸ் லைக் இன்ஃபினைட் திங். நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு முழுசா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அது பெரிய விஷயம். பட் நம்ம ஒவ்வொரு முறை மெடிடேட் பண்றப்போ அந்த காடுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். காடுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக முடியும். நம்மளோட ஃபியர்ஸா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்கிற அந்த வரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் நம்ம கர்மா பேக்கேஜ் ரீஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக யோகானந்த திருப்பி அனுப்பிடுவாரு. ஸோ யோகானந்த் ஸ்பெண்ட் ஒன் டே அண்ட் கம்ஸ் பேக் டு தாரகேஸ்வர். திருப்பி வருவார் ஆன் த வே பேக். ஸோ அங்கே டெம்பிளில் அகெயின் போஸ் டவுன். ஏன்னா பிகாஸ் ஸ்லீப்லெஸ் செயின்ட் ஒரு பர்டிகுலர் விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. வை த சர்டன் பிளேசஸ் people bow down and all those things, because he says they are high energy spots. So once you go there and you bow down, you're kind of showing your 1,000 petal lotus and seeking blessing from a high energy source. So there's nothing wrong to bow down when you go to high energy place on the Mari. You would have advised and sent it. So on his way back on Tarakeshwar, he would have also bowed down and so now he is back to யுக்தேஸ்வர ஆசிரம். ஸோ யுக்தேஸ்வர ஆசிரம் நம்ம யோகானந்த வரப்போ இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேர்ட். ஒரு பயத்திலே தான் வர்றாரு. ஏன்னா அவர் அவ்வளோ சொல்லியும் கேட்காம ஹிமாலயாஸ் போயிட்டு, இல்லை நான் ஹிமாலயாஸ்ல தான் தியானம் பண்ணுவேன்ட்டு போனவர். இப்போ திருப்பி வரப்போ எனி மாஸ்டர் வுட் பி ஹார்ஷ்.
நான் அவ்வளோ சொல்லி நீ போனியே அப்படின்னு. பட் யுக்தேஸ்வர் வாஸ் வெரி பொலைட் அண்ட் அவரை பார்த்தோன்னே இந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் இருக்கு, ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் அப்படின்னு லைக் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஹி ரெஸ்பாண்டட். பட் யோகானந்தா வாஸ் லைக் வாஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் பிகாஸ் யுக்தேஸ்வர் இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் யூனோ இந்த மாதிரி விஷயத்துல அவ்வளோ ஈஸியா ஹி வுடன்ட் லெட் கோ வித்வுட் பனிஷிங் அந்த மாதிரி. தென் யோகானந்தா அவரை கேட்குறாரு, யுக்தேஸ்வர்ஜி நீங்க அவ்வளோ சொல்லியும் நான் உங்களை விட்டுட்டு போனேன், நிறைய டாஸ்க் பெண்டிங் வச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பேர்டன் கொடுத்து தான் போனேன், பட் நான் வந்தோடனே ஹவ் கம் யூ ரிசீவ் மீ ஸோ வெல் அப்படிங்கிறப்போ யுக்தேஸ்வர் tells him something very crucial for someone who is a master. He says, I have no expectations on my students. So whatever they do, it's not going to impact me at all. அப்படிம்பாரு. ஸோ எனக்கு என்ன கிட்ட லேர்ன் பண்ண வரவங்க கிட்ட இருந்து நான் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ பண்ணட்டும், அதனால எனக்கு எந்த பாதிப்பும் வராது, பிகாஸ் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம தான் அவங்க டீச் பண்றேன் அப்படி சொல்லியிருப்பாரு. இது வந்துட்டு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் பிகாஸ் யோகானந்தா ஆல்வேஸ் தாட் லைக் teachers will have some kind of expectation out of students. இல்லை இவர் இந்த பர்டிகுலர் டைம் இப்படி மெடிடேட் பண்ணணும், அப்புறம் நெக்ஸ்ட் இந்த லெவலுக்கு போகணும், அப்படி போகணும் அந்த மாதிரி. பட் யுக்தேஸ்வர் வாஸ் நாட் லைக் தட். ஹி வாஸ் லைக், ஐ வில் கிவ் யூ வாட் எவர் ஐ நோ, யூ டேக் வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் யூ ஆர் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். அந்த ஒரு டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹி ஹேட். That is very important quality of master. So he's back to his ashram. One more interesting thing happens here. So Yukteswar knows he has gone to Himalayas because he felt this ashram is not good enough for him to get enlightened or get the higher spiritual experience on the Mari. So this is a chapter about experience of cosmic consciousness ன்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு விஷயம். ஸோ ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இவர் இந்த ஹிமாலயன் ட்ரிப்பு போக்காக வெளியே போயிட்டு திருப்பி ஆசிரம் வந்ததுக்கப்புறம் யோகானந்தா வந்துட்டு மெடிடேஷனுக்கு உட்கார்றாரு. யுக்தேஸ்வரோட பிளேஸ்ல தான் அவர் யூஸ்வலாக மெடிடேட் பண்ணுவார். ஹி சிட்ஸ் அண்ட் மெடிடேட், பட் so many thoughts are going in his mind. He is not able to focus and meditate. So Yukteswar realizes this. He is constantly calling him, Yogananda, Yogananda. And Yogananda is trying to focus and get the meditation in the flow. And he is like being disturbed by his own master. And he is like, at one point he gets verbal about his frustration and says, Master, I'm trying to meditate here. Why are you disturbing me? And Yukteswar says, Yogananda, I'm very well aware that you're not meditating, you're just fighting your thoughts. So he gives an example like leaves in a storm. அந்த மாதிரி தான் உன்னோட ஆரலை எனக்கு ரீட் பண்ண முடியுது. You're not meditating. மெடிடேஷன் இல்லை, நீ அங்கே உட்காந்துட்டு உன்னோட தாட்ஸை தான் நீ வந்துட்டு பேட்டில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவார். That's what actually happening. So Yogananda is like, yes, Master, I'm still clinging with and dealing with the Himalayan thing. The Himalayas, it's a big dream for me. I'm back to my base, and still those thoughts and my trip and all those experiences are still haunting me, or நிறைய தாட்ஸ் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறப்போ he calls him towards him, and Yukteswar does something magical there. He kind of gives him an experience of being connected with the cosmic. So a cosmic consciousness ஓட கனெக்ட் ஆனா என்ன ஃபீல் இருக்கும், what it feels like to be connected with the cosmic consciousness, be in oneness with the universe அப்படிங்கிற ஒரு ஃபீல் he was able to give him for a few moments. And that Yogananda describes in very much beautiful details. And he says his soul was in a fraction of time out in touch with his mind or body. எந்த ஒரு டச்சுமே இல்லாம, பாடி மைண்ட் டச் இல்லாம his soul was kind of traveling. He was able to see what's happening kilometers away. He was able to feel things from a different perspective. There was no thoughts. Just a few minutes back, he was not able to control his thoughts. And now, in the presence of Yukteswar Master was able to give him some insights on what it feels to be in the cosmic connectedness.
ஸோ இப்போ யோகானந்தாக்கு வந்துட்டு ஏன் இதை காமிச்சாரு அப்படின்னா, பிகாஸ் யோகானந்தா கைண்ட் ஆஃப் திங்ஸ் லைக் யுக்தேஸ்வர் ஆர் ஹிஸ் ஆஷ்ரம் cannot give him the thing that he's looking for. அப்படிங்கிறதுக்கு he knows, Yukteswar knows, like he wants something more. So he just wants to give him a glimpse. Yes, I can make you connected with the, get yourself connected to the universe and show you what it feels like அப்படின்னு காமிச்சிட்டு then he brings him back. So his soul is back to his body and mind. So body and mind soul வந்ததுக்கு அப்புறம் யுக்தேஸ்வர் சொல்றாரு, you keep meditating, you keep working, you will be able to attain such states by yourself. I'm just giving a demo because I want you to know that you don't have to go to Himalayas to be connected with the cosmic consciousness அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி யோகானந்தா கேட்குறாரு, ஸோ வாட் இஸ் காட், வேர் இஸ் காட் அப்படின்னு. Because now he realizes the power of Yukteswar and how much enlightened he is and how much self-realized he is. ஸோ கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு, காட் பார்த்துருப்பாரு. வாட் இஸ் காட் அப்படின்னு கேட்குறப்போ Yukteswar gives a very beautiful answer. He says, God is not some entity or some kind of energy you would see when you are in a deep meditation. He says, God is just joy that you get out of meditation. நீ தியானம் பண்றப்போ உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் that you cannot find anywhere. That is God அப்படின்னு யுக்தேஸ்வர் சொல்வார். And he also says, so any meditator, once he experiences that joy that comes out of meditation, they will not trade that experience to anything in the world. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த தியானத்தினால கிடைக்கிற ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸோ உலகத்தில் வேற எவ்வளவோ உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும், எவ்வளவோ உங்களோட சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக பல விஷயங்கள் இருக்கும். பட் எதுக்குமே இதை வந்து ட்ரேட் பண்ண உங்களுக்கு தோணாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் காட். தட்ஸ் வாட் இட் இஸ் காட் அப்படின்னு யுக்தேஸ்வர் gives him a very beautiful lesson. And எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஃப்ரம் திஸ் புக். ஸோ இதுதான் காட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோகானந்தாஸ் perception completely changed. Now he is like, he knows his root. So okay, the more we meditate, the more I'm getting closer to God and more I'm getting connected to the universe. And the Mari, that chapter finishes. And one more insight also I would like to share. It is from the, I think, the following chapter. It is about outwitting the stars அப்படின்னு ஒரு சின்ன point. So in one discussion, Yukteswar and Yogananda will talk about astrology. And Yogananda says, எனக்கு astrology interested, no interest. And we are spiritual people, why should we think in astrology? And the மாதிரி கேட்குறப்போ Yukteswar says, the planet and stars, they won't influence us directly, but they will provide some stimuli and it depends on how you react to it. அப்படின்னு சொல்லிட்டு. And again, Yogananda asked again, so how to protect ourselves from the stimuli that are not good for us? So like new moon and full moon, இப்போ full moon தியானம்லாம் வந்துட்டு, it's a positive thing for us. But there are also times in the constellation arrangements that are not auspicious அந்த மாதிரி இருக்கும். So Yogananda says, like in astrology, they talk so much about bad times and planets and stars alignment not in favor of us and the மாதிரி இருக்கிறப்போ, how do you deal with that? Yukteswar gives one beautiful answer here, which I would like to share. He says, all those impact that you get, so in the stars and planet position, like horoscope base or astrology base, வர impact அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே, it impacts only the body and mind. So soul is eternal, soul has no birth, no death, and no matter can influence the soul. So he says, once you start associating yourself with soul, so I am the soul and I'm taken this body. The body is part of like a tool or something for the soul to move through this life. அப்படின்னு அந்த ஒரு டிஃபரன்சியேஷன், பாடி வேற மைண்ட் வேற,
soul வேற. So I am associating with soul only அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சுன்னா no stars or no planets can do harm to you. So this is what Yukteswar teaches to Yogananda, and this is a very important lesson, and kind of tells us the importance why meditation or associating ourselves with the soul protects us from even from the divine point of view அப்படிங்கிற. So these are some inputs, and there are நிறைய இருக்கு இந்த புக்ல பேசுறதுக்கு. Since it's kind of short time, I would like to continue talking about this book on another session. And if you have any questions, இப்போ நம்ம பேசுனது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா you can ask, and I'll be happy to answer, or if you have any inputs to add, ஏதாவது உங்களுக்கு புரியல அந்த மாதிரினா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை I will give more clarity. Okay. And Okay. thank you so much for listening. அருமையான பேச்சு சங்கர் மாஸ்டர், வெரி குட். முதலில் நாங்கள் 30 நிமிடங்கள் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் கைதட்டுவோம். அதன் பிறகு கேள்விகள் இருந்தால் கேட்போம். மிகவும் நன்றி. அருமையான பேச்சு. அதாவது ஆட்டோபயோகிராஃபி யோகியிலிருந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இது வந்து பார்ட் 2 பார்ட் 3 என்று போகும்போது இருக்கு. அந்தபடியே நடைமுறையை நீங்க பேச வேணும். இப்ப நீங்க பேசியதுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா கை போட்டீங்கன்னா நான் கூப்பிடுவேன். இப்ப முதலாவதாக லண்டன்ல இருந்து அருந்ததி ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சங்கர் மாஸ்டர். மிகவும் சிறப்பான ஒரு யோகியின் சுயசரிதையிலிருந்து, அதாவது யோகானந்த பரமஹம்சர் நீங்கள் எடுத்து கூறினதுக்கு மிக்க நன்றி. நானும் வாசிச்சினான் தான் நான் முடிக்கல, புத்தகம் இடையில நின்றுட்டது. நீங்கள் சொன்ன அந்த 3 சாப்டரும் மிகவும் சிறப்பான சாப்டரா சொல்லியிருந்தீர்கள். எப்படி யோகானந்த பரமஹம்சர் தன் குரு யுக்தேஸ்வர் அவரோட இருந்து என்ன மாதிரி பேர்ந்த அந்த ராம்கோபாலை சந்திக்க போன கதையிலிருந்து எல்லாத்தையும் மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். அதாவது ஹிமாலயாஸ்ல தான் போய் நீங்க கடவுளை தேட வேண்டும் இல்லை, இந்த காட் இஸ் விதின் யூ என்றதைத்தான் அவற்ற குரு அவருக்கு எடுத்து கூறியிருக்கிறார். அதோட நோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது யாருக்கு என்றாலும். அது இல்லாமல் தியானம் செய்யக்களையும் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் தியானத்தை செய்தால் தியானம் தண்டப்பாட்டில் நடைபெறும் என்று இந்த 3 சாப்டர்ல இருந்து மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். நீங்கள் தொடர்ந்து இதை வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த புத்தகம், என்னுடைய இருக்கிற புத்தகம் எனக்கு இங்கே கனடால இருந்து தான் ஒரு மாஸ்டர் எனக்கு தந்தது. இந்த புத்தகத்தில் என்னென்னா வெரி சரியான சின்ன எழுத்துக்கள், இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீட். அதை ஈஸியாக வாசிக்கிறது கஷ்டம் என்றாலும் வாசிச்சேன் நான். பட் ஸ்டில் ஐ லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ மோர். என்ன நீங்கள் வடிவாக விளங்கப்படுத்தி சொல்கிறீங்க. அப்போ தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 15 வருடத்துக்கு மேலாக தியான அனுபவம் உள்ளவர் சங்கர் மாஸ்டர். இப்பொழுது கனடாவா இல்லாட்டி யூஎஸ்ஏல இருந்து வரதர்ஷன் நீங்க எங்க இருக்கிறீங்க இப்ப? இப்ப கனடாவுக்கு வந்து விட்டேன். ஓகே, பேசுங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சங்கர், உங்களுக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே நீங்கள் கூறிய இந்த உரையிலிருந்து நான் அறிந்து கொண்ட என்னுடைய மனதிலே உதித்த ஒரு நினைவு என்னென்றால், இந்த யுக்தேஸ்வரர் அண்ட் யோகானந்தர் இவர்களுடைய சந்திப்பு எது மாதிரி இருக்கிறது என்றால், யோக சுவாமியும் ஹவாயாதீனத்து முதல்வர் சுப்பிரமணிய சுவாமியும் சந்தித்த சந்திப்பை போலவே இருக்கிறது. நீங்கள்
யோகசுவாமியை பற்றி கேள்விப்பட்டீர்களோ எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யாழ்ப்பாணத்து யோகசுவாமி இல்ல மாஸ்டர். சங்கர்? இல்ல கேள்விப்படல மாஸ்டர். கேள்விப்பட இல்லை. நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்ள வேண்டிய விடயமும் தான். அறிந்து கொள்ளுங்கள். யோகசுவாமி, அந்த யோகசுவாமி யாழ்ப்பாணத்தில் இருந்தார். இந்த சுப்பிரமணிய சுவாமி என்று நான் சொல்லுகிற சுவாமி அமெரிக்காவில் இருந்து ஒரு வெள்ளைக்காரர் யாழ்ப்பாணம் போய் யோகசுவாமியை சந்தித்த விதம் இதே விதம். அதாவது இவர் போகிறார் யோகசுவாமியை பார்க்கிறதுக்கு. யோகசுவாமிக்கு தெரியும் இவர் வருகிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நினைக்காத விதத்திலே நல்லூர் கோவிலிலே இந்த சுப்பிரமணிய சுவாமி யோகசுவாமியை பார்த்ததாக சொல்லுகிறார். இன்று நீங்கள் இந்த கூறிய விடயங்கள் எல்லாம் இந்த அனுபூதிமான்களுடைய அற்புதங்கள் வெவ்வேறு விதத்திலே காட்டப்படுகிறது, வெவ்வேறு இடங்களிலே காட்டப்படுகிறது. மிக்க நன்றி சங்கர். மீண்டும் வாருங்கள். யோகசுவாமியை பற்றியும் அறியுங்கள். கண்டிப்பா படிக்கிறேன் மாஸ்டர். நன்றி. நன்றி. அடுத்ததாக இங்கிலாந்துல இருந்து மீனாம்பிகை செல்வராஜாமா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அருமை சங்கர் மாஸ்டர், அருமையாக யோகானந்த புத்தகத்தை பற்றி விளக்கினீர்கள். நானும் 2 தரமாக ஃபுல்லாக வாசித்தேன். நான் இன்னைக்கு நீங்கள் சொல்லிகள உண்மையிலே நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தது. எனக்கு திருப்பி ஒருக்கா நான் வாசிக்க வேணும் போல ஒரு ஆர்வத்தை ஊட்டி இருக்கிறீர்கள். மிக அருமையான புத்தகம். என்ன நீங்கள் இன்னும் திருப்ப பார்ட் 2 பார்ட் 3 என்று எடுத்து நீங்கள் திரும்பவும் சொல்லுறது இந்த தளத்துக்கு நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. அருமையான விளக்கங்களை பாயிண்ட்ஸ் பண்ணி சொல்லி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றி. அடுத்த டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் கிங்ஸ்டன்ல இருந்து பேசுறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். Thank you so much, Shankar, for your excellent delivery of this enlightening awareness and what you learned from reading that book. You have really communicated it so well to us, and it's really refreshing to hear it. And thank you so much. And I learned a lot from you today, having, listened to you very carefully. Thank you so much. Thank you, Saras Master. Favorite book. நெக்ஸ்ட் சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சங்கர் மாஸ்டர் அவர்கள் அருமையாக பரமானந்த யோகானந்த சுவாமிகளை பற்றி ஆட்டோபயோகிராஃபியை பற்றி பேசியிருந்தார். நான் அதை தமிழில் பார்த்துருக்கிறேன் அந்த நூல். நீங்கள் சொன்னீர்கள் அவற்றை பாடி ஆன்மா எங்கேயும் போய் வரமண்டு அப்படி சில விடயங்களை சித்துக்களை செய்து கொண்டிருக்க அந்த நேரம் பிரிட்டிஷ் ஜெனரல் தான் இன்சார்ஜா இருந்தவர். பிரிட்டிஷ் ஜெனரல் யூகேக்கு போயிட்டார். பிரிட்டிஷ் அவர் அந்த ஜெனரலின் அசிஸ்டன்ட் அளவு இவரே அறிஞ்சிருக்கிறார். அவர் கேட்டாராம், தன் குரூப்போட இவரை டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டாராம். எங்களுடைய அசிஸ்டன்ட் எங்களோட ஜெனரல் எங்க இப்ப இருக்கிறாரு. அவருடனே போய் நிஷ்டையில இருந்துவிட்டு சொன்னாராம், அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவைகளுக்கு சொக்கா போச்சவர். லண்டன் தான் போனவர், இவர் என்னென்ன அமெரிக்காவுக்கு வந்தாரு. அமெரிக்காவில ஒரு புக்கை காட்டி இத்தனையாவது பக்கத்தை வாசிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். பிறகு தங்களோட மோஸ்கோட்டில் செக் பண்ணி கண்டுபிடிச்சு விடணும். அவர் அமெரிக்கா போய் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வந்தவர் உண்டு. அது மட்டுமல்லாமல் இறுதியில நீங்கள் அவற்றுடைய இறுதியை சொல்லல 23 நாள் அவர் தான் போய் தியானத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. என்னையா 23 நாள் இருக்கிறேன், அது பிறகு சமாதியா கட்டுங்கோன்னு சொல்லியிருக்கிறார்.
அவர் அப்படியே இருந்துவிட்டார் 23 நாள். அவற்றை உடல் அசையாமல் எல்லாம் டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணினார்கள். அவற்றை உடல் அப்படியே இருந்ததுமே அவை அப்படியே 23 நாளுக்கு பிறகு சமாதியை கட்டி விட்டார்களாம் என்றுதான் அந்த புத்தகம் முடிகிறது. இப்போ உங்களோட ஆங்கில புத்தகத்தில் என்ன மாதிரி ஆயிருக்கிறது? நம்ம அடுத்தடுத்த செஷன்ல அடுத்த செஷன்ல பாக்குறேன்னு சொல்றேன். கொஞ்சம் நன்றி நன்றி நன்றி. அடுத்த டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் ஃப்ரம் நியூ மால்டன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சங்கர் மாஸ்டர் அருமையான வடிவாக கதை சொன்னீர்கள். எனக்கு I'm very emotional because I felt almost going along with everything that you said. It resonated within me. அப்படி இருந்தது. நான் அப்படி பெரிய யோகானந்த சுவாமி மாதிரி பெருசா இல்ல, பட் நீங்க சொல்லக்க I almost felt every word was resonating in my mind. The best thing is what I think அருந்ததி மாஸ்டரும் சொன்ன, without expectation. அதுதான் the story goes. ராம் கோபால் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம you can meditate anywhere. And the other thing that you said is God is joy. That was superb. That is really again resonated within me. God is joy. எங்களுக்கு அமைதியும் கொடுக்கிறது, அந்த ஜோயும் இருக்கிறது என்று வடிவாக அழகாக புத்தாத்துல இருந்து சொன்னீர்கள். அதுவும் தாட்ஸ் மற்றது எனக்கு பிடிச்சு கொண்டது. பாடி மைண்ட் அண்ட் சோல் that we always say, எல்லாரும் சொல்லுவினோம் body, mind and soul என்று. But the planetary influence, only the body and mind. The soul is above that. That was beautiful for me to take it. And I also have learned so much. And for me, thoughts are full of energy. And that is the greatest principle. And Yogananda Swami, I have not had the opportunity to read it, but you said it so well. I'm looking forward to your next session with really I can resonate. And thank you very, very, very much and look forward. Mikka nandri. I couldn't say, can't say anything more. But அருமையாக நீங்க சொன்ன மாதிரி விளக்கமாக சொன்னீர்கள். விளங்கப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. Thank you for your kindness. நன்றி நன்றி. அடுத்ததா சுரேந்திர தர்மகுமார் மாஸ்டர், உங்களோட கருத்தையும் சொல்லி முடியும் சட் பாக்ஸ் இருக்க ஃபாஸ்டா வாட்சி விடுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று சங்கர் மாஸ்டர் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி என்று சொல்லி என்ன யோகானந்த பரமஹம்சரை பற்றி கூறினது எனக்கு நீங்க சொன்ன அந்த 3 சாப்டர்ஸும் இது அவர் யுஎஸ்ஏக்கு போக முதல் தான் இந்த அனுபவங்களை பெற்றாரா என்று ஒரு கேள்வி என உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். யுஎஸ்ஏல தானே 27 வயதுல யுஎஸ்ஏக்கு போயிட்டார், அங்கத்தானே இருந்தவர். அப்ப அதுக்கு முதலா இந்த அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு கிடைத்தது. அந்த ஹிமாலயாஸுக்கு போனது, யுத்தேஸ்வரரை சந்திச்சது எல்லாம் அவரு சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் ஏஜஸ்ல இருந்துட்டே he was into spirituality. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்டர்ஸ் தேடுறது அப்படின்னு ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் எல்லாம் இருந்து யுக்தேஸ்வர் தான் வந்துட்டு he insists that he has to go and influence and teach for the western people அப்படின்னு அவர் யுஎஸ்ஏக்கு மோட்டிவேட் பண்ணி அனுப்புவார். as a master he will do that. He knows what Yogananda is capable of அப்படின்ட்டு he will do. பட் இங்கே அவரோட டிராவல் வந்துட்டு இஸ் வெரி பிக் டிராவல். நம்ம கூட இன்னைக்கு இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்துமே we cannot meet so many masters today. அவர் அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கம்மியா இருக்கிற டைம் he has met so many masters. School time that is very unique and gifted thing for Yogananda. Okay. நான் இந்த புத்தகம் நான் அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி என்ற புத்தகத்தை வாசிக்கல. ஆனா நான் அவரை பற்றி அறிஞ்ச இடத்துல ஸ்டீவ்
வந்து அவர்கிட்ட புத்தகம் வாசித்த பிறகுதான் அவருக்கு ஆன்மீகத்தில இது வந்தது உண்டு. பிறகு அவர் இறக்குறதுக்கு முதலே 500 புக்ஸ் ஆர்டர் பண்ணி அவற்றை இந்த ஃபியூனரல் போது மற்றவைக்கு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறேன். என்றபடியால் எனக்கும் அதை இந்த புக் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது. மற்றது எல்விஸ் பிரஸ்லியும் இவற்றை ஃபாலோவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இனி ஒரு இப்ப நீங்கள் கதைத்த பிறகு இந்த புத்தகம் கட்டாயம் வேண்டி வாசிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறேன். மிக்க நன்றி சங்கர். நீங்க USA பயணங்கள் அதுகளை பற்றியும் கூறுவீர்கள் என்று எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நான் அந்த தாரா சாட் பாக்ஸையும் ஒருக்க வாட்சி விடுறேன். தாராநாதன், that was excellent Shankar Master. Your name Babu is the same as how we call my dad. The yogi you talked about searched for a guru and soon met with Swami Sri Yukteswar. He also introduced meditation practice such as Kriya Yoga. Very good. Keep it up. Arlambalam Ananda Raja, excellent presentation, Shankar Master. Thank you so much. iPhone. Shankar Master, excellent presentation. Please do come back for the continuation. We all are so blessed to in this meditation forum to do meditation and to get knowledge from the excellent speakers. Kala Mahalingam, Canada. Thanks, your valuable information speech. Very good, excellent. Congratulations, Master. Come again. Ahimsika, Geneva. Well done, congratulations. Thank you. That's all. Thank you. Thank you, Sugendra Master. Thank you. Next one, Rajesh Sidam. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீ ஸ்கந்தராஜ மாஸ்டர். சங்கர் மாஸ்டர் வணக்கம். அருமையான ஸ்பீச். அன்மியூட் பண்ணுங்க. இல்ல முதல்ல அன்மியூட் பண்ணல. எனிவே அதிகமாக எல்லாம் சொல்லி போட்டார்கள் என்றாலும் எனக்கும் சொல்ல இருக்கு. நானும் இந்த நீங்கள் இந்த ராஜயோகா பற்றி கேள்விப்பட்டீங்களா? ராஜயோகா பிரம்மகுமாரிஸ் இல்லையா? அவ்வளவா இப்போ பிராக்டிஸ் பண்றது இல்லை. இப்போ நம்ம ஆனாபானசதி அதுதான் இப்போ பண்ண. ஓகே, அதுல பேசிக்ல எங்களுக்கு சொல்லித்தரைக்குள்ள உதமாரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாம் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் உதமாரி தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் குழந்தை மெடிடேஷன்ல விட்டு விட்டுவேன். அதான் இந்த கோச்சிங். ஸோ நானும் மெடிடேஷன் 1982 துவக்கம் முந்தி ரெகுலரா செய்யலாம் போயிருந்தது. பிறகு நல்லா ரெகுலரா செய்து கொண்டு வரேன். இப்ப எனக்கு நான் இந்த தளத்துக்கும் நான் இந்த எங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த பேண்டமிக் டைம் எல்லாரும் இல்ல சாரி ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எல்லாம் ஜூம்ல வச்சு முடிஞ்சு எல்லாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸுக்கு எவ்ரிபடி வென்ட் பேக் டு ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ். அப்ப எனக்கு என்னோட ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் சொல்லிப்பட்டார். பிகாஸ் ஆஃப் செஸ்ட் கண்டிஷன் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். better to be on the Zoom. அப்ப நான் ஜூமை பற்றி கேட்டோன்னு கேட்கல. எனக்கு என்னுடைய கசினும் நிர்மலா அவர் என் ஹஸ்பண்ட் கசின் அவன் தான் இதை பற்றி எனக்கு சொன்ன இந்த மெடிடேஷனை பற்றி சொன்னார். அவியல் சொன்ன உடனே they said meditation and also exercise class. The moment they said that, I said I don't want anything else. I just want that because that's the one I was looking for. Meditation and exercise. இந்த ரெண்டும் இருந்தா எங்களுக்கு தீய குணங்கள் இதுகள் ஒன்றும் எங்களோட மனதில் வராது. Because you're exercising your body
and then you are going to God. Your concentration, everything after that meditation. So it's எங்களுக்கு ராஜயோகரை சொல்லி தந்தது focus on a point of light. That's what is God. அதை வச்சுக்கொண்டுதான் நாங்க மெடிடேட் பண்ணணும். ஒவ்வொருதான் ஒரு விதம் தானே. ரெண்டாலும் உங்களோட இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனது எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இட்ஸ் a bit similar to ராஜயோக meditation. Excuse me. Hello. Sorry. Hello. Somebody unmuted me. I've been waiting for a long time. Okay. And you also got unmuted. Yes. Yes, Rana பேசுங்க. You can carry. Anyway. Thank you. Thank you so much for your informative speech. Please, இப்படி இரவு நேரத்துல வந்து திரும்பவும் உங்களுக்கு இப்படியான ஸ்பீச்சஸை தந்தா நாங்கள் படக்க போய்க்கல ஒரு விதமான ஒரு பேட் சிந்தனைகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல கிளியர் மைண்டோட போய் படக்கலாம். எனக்கு இதுதான் விருப்பம். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர், நரந்ததி மாஸ்டர், உங்களுக்கும் இப்படி ஒரு தளத்தை வச்சு உருவாக்கி அதை இன்றைக்கும் நடத்தி கொண்டு வாரீர்கள். மற்ற எல்லோருடைய ஹெல்ப்பால. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். Madhavi Master from Beam Family, Germany. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். But I can't speak more than this. Yeah, Tamil. So thank you so much, and Nandri for wonderful presentation, Shankar Master. And this book is always one of my priority book, I would say, which I got as a gift from Madhu from Beam platform. But I could never read this book actually. But you inspire me to read that, because in the first time, I came for the first time in the spiritual, like 2020 I started. I really didn't understand what they are trying to say, because I was completely new to meditation, and this book came in the beginning, and it was very hard for me to read, really. Even till today I didn't read the book because I didn't understand only. But the more I listen to you, the more I listen to the masters speak, that makes me more to read upon. So thank you so much, Nandri. I can just say that. Thank you, Madhavi. Your speech is on 15th Friday, 15th May at 7:30 p.m. UK time, 8:30 p.m. German time. Please join. You're going to talk about silence, no? Yes, because I practiced the silence for 30 hours and also the 10 days at a stretch. So that experience I can share you all how it goes. And it's like a sweetness, the moment you try, then you all can do that. So I just want to introduce that. I'll be there. Thank you. Thank you for the opportunity. Thank you very much indeed. Thank you very much. Thank you. Next is Saros Sundarlingam Master from Sydney, Australia. அனைவருக்கும் வணக்கம். Shankar Master, wonderful presentation and enlightening presentation, I would say. Thank you very much for that. The most beautiful statement made was, God is the joy you get out of meditation. More we meditate, the closer we get to God. That was a wonderful statement. You explained beautifully. Ram Gopal had said to Yogananda Paramahamsa, நீ தேடுவது உனக்குள்ளே கிடைக்கவில்லை என்றால் வேறு எங்கும் கிடைக்காது. அதாவது, whatever you are searching for is within you. It can be God, it can be peace, it can be happiness. Everything is within you. And when you meditate, that is, meditation is a journey, inward journey. And you will realize all these through meditation. Thank you very much. And you said another thing, உண்மையான குரு யார் என்பது நீங்கள் நல்லொரு வரைவிலக்கணம் கூறினீர்கள். அதாவது, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கற்பிப்பவன் தான் உண்மையான குரு. மிகவும் ஒரு சிறந்த வரைவிலக்கணம். மிக்க நன்றி சங்கர் மாஸ்டர். மீண்டும் வாருங்கள், உங்களுடைய அறிவினை எங்களுடன் பகிர வேண்டும். Please come soon and
enlighten us more and more on this topic. Thank you very much. Thanks a lot. நெக்ஸ்ட் அருளம்பலம் ஆனந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சங்கர் மிக அழகாக உங்களோட 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் பர்சன், உங்களோட ஃபெய்த்தை பற்றி ஆட்டோபயோகிராஃபி எடுத்து நல்ல வடிவே அழகாக எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அற்புதமாக இருந்தது. இது கட்டாயம் தொடர வேணும். நான் பல தடவைகள் இந்த புக்கை ரீட் பண்ணியிருக்கிறேன். உண்மையாக சோல் இன்வால்வ் எவல்யூஷன், இந்த எவல்யூஷன் ப்ரோசஸில் நீங்கள் சொன்ன மாதிரி பாடி மைண்டை ஒரு டூலாக பாவிக்கிறோம். அதே நேரத்தில் எங்களோட பிரத் ப்ரீதிங் டெக்னிக்கும் நானும் கிரியா இனிஷியேஷன் எடுத்தினேன். சூப்பர். நீங்கள் கட்டாயம் கண்டினியூ பண்ணணும். அந்த டேஸ்ட் பட் அந்த அறுசுவை அரும்புகள் அந்த டங்கில் என்ன மாதிரி அந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுதுன்றது இப்போ ஒரு 3 டேஸுக்கு மேலே தான் ரீட் பண்ணேன். மிகவும் அருமை. தொடர வேணும் உங்களுடைய ஸ்பீச். பாராட்டுகள். தேங்க்யூ. நன்றி. எங்களோட அறிவித்தலை சொன்ன பிறகு டாக்டர் ஜெகநாதன் ரெடியா இருங்க பேசுறதுக்கு. நாளைக்கு 8:45 AM UK டைம்